அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில், மதுரை. மூலவர் சுந்தரேஸ்வரரும் அன்னை மீனாட்சியும் கிழக்கு நோக்கி தனித்தனி சன்னதிகளில் அருளுகின்றனர். பேரழிவு என்னென்ன செய்யும்? சிவாஜி என்ற வீரனை தந்ததும் பேரழிவுதான். சத்ரபதி சிவாஜி மராட்டியத்தின் சகியாத்ரி மலை பிரதேசத்தில் 1627ஆம் ஆண்டு பிறந்தார். காலத்தை எதிர்பார்த்து காத்திருந்த சிவாஜி ஆதில் ஷாவின் அக்கிரமத்தால் 15 வயதில் போர்க்களம் புகுந்தது ஒரு சரித்திர மாற்றம். 2010 ஜூன் கடைசி வாரத்தில் துவங்க இருக்கும் கவுன்சிலிங் எப்படி நடைபெறுகிறது, அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இன்ஜினியரிங் விண்ணப்பித்துள்ள ஒவ்வொரு மாணவரும் முதலில் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ரேங்க் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அண்ணா பல்கலைக்கழக வெப்சைட்டில் இதை பார்வையிடலாம். ரேங்க் மற்றும் கவுன்சிலிங் கடிதங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் அனுப்பியிருக்கும். கிடைக்காதவர்களும் கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ள முடியும். மளிகை சாமான் விலைங்கெல்லாம் ஏறிட்டே போகுது. நான் பரவாயில்ல, சாப்பாட்டு அரிசி கம்மி கிடையாது. காய்கறி எல்லாம் கொஞ்சம் விலை அதிகமா இருக்குது. எப்படி நாங்க போய்க்கிறது? பொக்கிஷம் படம் சேரன்ஸோட டைரக்ஷனில் வந்த ஒரு படம். அதில் நான் ஒரு இஸ்லாமிய பெண் நதிராவோட கதாபாத்திரம் பண்ணுறேன். நதிரா ஒரு BA லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையை ரொம்ப ரசிக்கிற ஒரு பெண். Sai Baba says, healthcare, education and water should be provided free. So, he has initiated many service projects and institutions, has reached the lives of millions and changed them forever. Thank you, Sai Baba. இந்திய கலாச்சாரமும் நாகரீகமும் கிராமிய சமூகங்களை அடிப்படையாக கொண்டே வளர்க்கப்பட்டிருக்கின்றன. நாட்டின் முதுகெலும்பாக உள்ள கிராமங்கள் அழிந்தால் தேசம் என்ற ஒன்று இல்லாமல் போய்விடும் என்பது நிதர்சனமான உண்மை. சலனமற்ற மனம், சத்தியமான வாக்கு, சேவைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உடல், இந்த மூன்றும் உடைய ஒருவர்தான் மனிதர்களின் தலை சிறந்த மனிதராவார். இந்த 3 தன்மைகளையும் பெற்று தலை சிறந்த மனிதராக பகவான் ஸ்ரீ சத்திய சாய்பாபா திகழ்கிறார். அன்பான தினமலர் நேயர்களே, ரிஷப ராசி நேயர்களுக்கான இன்றைய பலன். சந்தோஷ முகத்தோற்றம் பெறுவீர்கள். நீண்ட நாள் தாமத செயலில் புதிய திருப்பம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி இலக்கு பூர்த்தியாகும். முக்கிய தேவைக்கு பணம் கிடைக்கும். சுபகாரிய பணச்செலவு செய்து மகிழ்வீர்கள். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நான் விஜயதசமி வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், 2 பெரிய ஜாம்பவானுக்கிடையே நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்போ ரிலீஸ் ஆகி மக்களோட ப்ரெஷர் எல்லாம் ஹை லெவல்ல இன்க்ரீஸ் பண்ணியிருக்க ஆறுமுகம் திரைப்படத்தோட 2 முக்கியமான முகங்கள் நம்மளோட உட்கார்ந்து இப்ப பேச போறாங்க. யார் சார் முதல்ல பேச போறீங்க? அவர்தான்மா. ஷிப்புக்கு அவர்தான் கேப்டன். காதலுக்கு என்ன விலைன்னு சொல்லு, அந்த பணத்தை நான் கொடுத்துறேன். Stop behaving like a third rate father and a fourth rate villain. பணத்துக்காக நம்ம காதலியே வேலை பேச துணிஞ்ச நீ
இன்னும் பெரிய கஷ்டம் வரும்போது உன்னையே வேற பேசிக்குவேன். கண்ணின் மணியே போராட்டமா கண்களில் என்ன நீரோட்டமா வங்காள கடலே என்ன உன் ஆசை விடலே எங்க அக்காளின் மகளே நீ முக்காலும் கெடலே என்ன மாமான்னுதான் கொஞ்சிடணும் மானே ஒரு மாமாங்கமா காத்திருக்கேன் நானே. Be happy. So happy. ఏంట్రా ఇదట కళ? నీ కై కలల కళ్ళు తెరిచా నువ్వై నన్ను నేను మరిచా ప్రేమై నిన్ను పొందుపరిచా నీకై తపించా. ఐ లవ్ యూ చెప్పు. ఐ లవ్ యూ చెప్పు. ఐ లవ్ యూ చెప్పు. చెప్తావా లేదా? చెప్పు కమాన్. రాయ్ మే ఎవరి జోలికి రాం, మా జోలికి ఎవరన్నా వచ్చారో చంపేస్తాం. మత్తుగా చూసే జవరాల మహా కొత్తగా ఉందే నీ లీల. చూడు నువ్వు ఓకే అంటే చెప్పు, పెద్దమ్మ గుళ్ళో తాళి కడతా, సాయంత్రం కల్లా నా ఇంట్లో శోభనం పెడతా. బొబ్బులు, ఇప్పుడు నేను ఎలా ఉన్నాను? పిల్లో పిల్లో మరదలు పిల్లో ఊరి బయట తమలపాకు తోటకొస్తావా? చెప్తావా లేదా? అసలే నీ బళ్ళోనే చదవను. అదిలింది విప్లవాగ్ని ఈ రోజు. ఆగస్టు 15 శనివారం స్వాతంత్ర దినోత్సవ వేడుకల సందర్భంగా వందే మాతరం వందే మాతరం వందే మాతరం. ఎందుకు రాజు ప్రతిరోజు ఈ జపం? ఇదేమైనా కూడు పెడుతుందా? వస్తాడు నా రాజు ఈ రోజు, రానే వస్తాడు నెల రాజు ఈ రోజు.